ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகரும் அரசியல்வாதியுமா வலம் வந்துட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடைசியா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா தன்னுடைய 69வது படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டு வர தளபதி அவர்களுடைய கடைசி படம் இது அப்படிங்கறதுனால இந்த படம் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு அதிகமாவே இருந்துட்டு வருது. அதுக்கேத்த மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்ட இந்த ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள்லயே முடிஞ்சிடும்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் எப்போனா 2026 ஜனவரி 9ன்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில தான் இந்த படத்துல இருந்து அடுத்தடுத்த போஸ்டர்களும் அப்டேட்டுகளும் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்திட்டு வருது. அந்த வகையில தான் இப்போ ஒரு புதிய அப்டேட் ஒண்ணு இந்த படத்தை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்துல தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது தான் தளபதி அவர்களுடைய கேரக்டர் பேரு அப்படின்னு தற்போதைய தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே இந்த படம் பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான கதைக்களத்துல தான் உருவாகிட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த தகவல் அறிந்த ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல தளபதி அவர்களுடைய நிஜ வாழ்க்கை அரசியல் ரெஃபரன்ஸ்கள் எல்லாம் அதிகமாவே இந்த படத்துல இருக்கும் போல தெரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கறதும் தெரியல. இருந்தாலுமே ஜனநாயகன் படத்துல தளபதி அவர்களுடைய பெயர் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்கணும். ஜனநாயகன் படத்தை வினோத் அவர்கள் டைரக்ட் பண்றாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அனிருத் அவர்கள் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.